ஹாய் மக்களே, இன்றைக்கி வத்தக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வெந்தயம், சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில். எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு, வெந்தயம், கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூட சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கலாம். பூண்டு, மிளகு இடித்து வச்சுருக்கோம், அதுவும் அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வத்தல், உத்தரங்காய் வத்தல், புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். அது கூட குழம்பு மிளகாத்தூள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சால்ட்டு தேவையான அளவு போட்டு கரைச்சிக்கலாம். இப்போது வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சு நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு எந்த அளவுக்கு சுண்டி வருமோ அந்த அளவுக்கு சுண்ட வச்சு வச்சுங்க. அதிகளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.